எங்களை பார்த்து யாராவது உங்களுக்கு அறிவு இருக்கா என்று கேட்டால் எங்களுக்கு டக்குன்னு உடனே கோபம் வரும். முதல்ல வர்றது கோபம் தான். அறிவு இருக்கா என்று கேட்டுட்டார். இதுல கேட்கிறவருக்கும் அறிவு குறைபாடு தான். உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்பவருக்கும் அறிவு குறைபாடு தான். அதை கேட்டு கோபப்படுறவங்களுக்கும் அறிவு குறைபாடு தான். ஆனா இதுக்குள்ள ஒருத்தர் நாங்கள் அறிவு இருக்கான்னு கேட்டுக்கொள்றதும் இருக்குது. அதனால நாங்கள் எல்லோருமே ஆன்மாக்களாக இருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற உலக வாழ்க்கையில இருக்கிற எல்லோருக்குமே அறிவு குறைபாடு இருக்கிறது என்பது தெரிந்த விடயம்தான். இப்ப எங்களுக்கு அறிவு இருக்கிறது, அதுல எந்த சந்தேகமும் இல்லையா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இன்று சனிக்கிழமை 19ஆம் தேதி சித்திரை மாதம் 2025ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மனஅமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்வோம். தினமும் UK நேரம் காலை 8:45 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கிறோம். ஐரோப்பா நேரம் காலை 9:45 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கிறோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைபவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் TV ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் நடைபெறுகிறது. இந்த அமைப்பினருக்கு எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்ற மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிறக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் தியானம் நடைபெறும். அதன் பின்னர் அந்த தியானத்தை தமயந்தி சிங்காரோடைய மாஸ்டர் வழி நடத்துவார். அதன் பின்பு வழக்கம் போல ஒரு சிறப்பு பேச்சாளர் அவர் தொடர்ச்சியான பேச்சு அளிக்க உள்ளார். அகிலன் ரத்னம் மாஸ்டர், அவரை சிவாமோகன் மாஸ்டர் அறிமுகம் செய்து வைப்பார். இப்பொழுது தமயந்தி மாஸ்டரை தியானத்தை வழிநடத்தும்படி வேண்டுகிறோம். நன்றி. நன்றி சதாமனோ மாஸ்டர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 19ஆம் தேதி சனிக்கிழமை, சித்திரை மாதம் 2000 என்ன கோஸ்டன் சரியா? இப்ப மன்னிக்க வேணும், உங்களோட படம் தெரியல. போடுங்க, வீடியோ போடுங்க. வீடியோ சரியா? இப்ப சரியா? இல்ல தமயந்தியம்மா, உங்களோட வீடியோ வர இல்ல. வழக்கமா வாரமாயிட்டானே, அத போட வெட்டாகுது. ஸ்டாப் வீடியோ, அத அமத்த அது சரி வருது இல்லை எனக்கு தெரியாது. ரைட், இப்ப சரி. சரி. நன்றி சதாமனோ மாஸ்டர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 19ஆம் தேதி சனிக்கிழமை, சித்திரை மாதம் 2025ஆம் ஆண்டு. தியானம் செய்வதால் எங்கள் மனமும் உடலும் அமைதி அடைகிறது. எங்கள் மனம் எங்கள் வசமாகிறது. மனம் தெளிவடைகிறதால் கிரகிக்கும் தன்மை எங்களுக்கு அதிகரிக்கின்றது. நாங்கள் சுறுசுறுப்பா எந்த வேலைகளிலும் ஈடுபடுவதற்கு வசதியாய் இருக்கின்றது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்தி வைத்து இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் தயவு செய்து அதை கழற்றி வைக்கலாம். கைகள் இரண்டையும் இவ்வாறு கோர்த்து உங்கள் மடி மீது வைத்திருங்கள். கால் பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகியவற்றை அவதானியுங்கள். இன்று நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து 30 நிமிடங்கள் ஒரு இசையுடன் இசை தியானம் செய்வோம்.
எல்லோரும் அமைதியை பெறுவோம். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்போது எல்லோரும் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம். நன்றி. பிரபஞ்ச நன்றியுரை. பிரபஞ்ச நல்லாசையுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM ஐரோப்பா, தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பதாதைகளை வழங்கிய சிவாமோகன் மாஸ்டருக்கும், இசையை வழங்கிய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டருக்கும், பதிவுகள் செய்த பவானி மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி, வணக்கம். இப்போது இத்தலத்தை சிவாமோகன் மாஸ்டரிடம் கையளிக்கிறேன். நன்றி அம்மா. நீங்கள் இந்த இசையை வழங்கியதற்கு, இந்த தியானத்தை வழங்கியதற்காக உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி. நான் அனைவர் சார்பிலும் முதலில் இன்றைய சிறப்பு பேச்சாளர் அகிலன் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் ஐயா, இந்த தளம் உங்களுக்கானது. உங்களை பற்றி ஒரு சில குறிப்புகளை கூறிக்கொண்டு உங்களுடைய பேச்சுக்கு நாங்கள் செல்லலாம். நீங்கள் தொடர்ச்சியாக அறிவு விளக்கம் என்ற அந்த தலைப்பிலே பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். இது சாதாரண தலைப்பாக எனக்கு இது படவில்லை. ஒரு தத்துவ இயல், தர்க்க இயல், சாஸ்திரவியல், சோதிடவியல், அறிவியல், மெய்யியல், இறையியல், இதுக்கு மேலேயும் எனக்கு சொல்ல இயலாது. அவ்வளவு மூச்சு வாங்குற அளவுக்கு எல்லா இயல்களையும் நீங்கள் படித்து எடுத்து எங்களுக்காக வீட்டிலே தொகுத்து தருவதற்காக எடுக்கிறது என்பது மிக மிக கடினமான விஷயம். தத்துவவியலும் தர்க்கவியலுமே மிக மிக கடினம். அது ரெண்டுக்குள்ளேயும் நீங்கள் நிறைய சோதிடவியலும் நீங்கள் முன்னொரு தடவை செய்திருக்கிறீர்கள் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு இந்த இப்படியான, அதாவது நீங்கள் ஆழமாக கற்று அந்த ஆழமாக கற்றதை மற்றவர்களுக்கு இலகுவாக கொடுப்பதில் நீங்கள் ஒரு கைவந்தவராக இருக்கின்றீர்கள் ஐயா. உங்களுடைய பேச்சு இதிலே தொடரட்டும். இன்னும் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த விஷயத்திலே நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது இந்த தளத்தை நான் உங்களிடம் தருகின்றேன். நன்றி ஐயா, வாருங்கள். நன்றி அம்மா சிவாமோகன் அவர்களே, உங்களுடைய அறிமுகத்துக்கு மிக்க நன்றி. நன்றி அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திக்கிறதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வாறு பேச வேண்டும் என்ற எண்ணம் வரும்போதுதான் நிறைய ஆய்வுகள், சிந்தனைகள் எல்லாம் வரும். இப்போ அது எனக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. இதை கேட்டு சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைப்பதால் உங்களுக்கும் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கும் வழமை போல நீங்களும் கவனமாக என்னுடைய உரையை கேட்டால் இலக்குவாக விளங்கும். இடையில விட்டு இங்கென்றால்
கொஞ்சம் விளங்க கஷ்டமாக போயிடும். கவனமாக தொடர்ந்து கேட்டீங்கன்னா, கன நேரம் இல்லை, கொஞ்ச நேரம் தான் கேட்டீங்கன்னா உங்களை இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு அறிவு விளக்கம் என்ற பகுதியிலே 3வது பகுதியை பற்றி இன்றைக்கு உங்களுக்கு உரையாற்ற முன்வந்திருக்கிறேன். எங்களை பார்த்து யாராவது உங்களுக்கு அறிவு இருக்கா என்று கேட்டால் எங்களுக்கு டக்குன்னு உடனே கோபம் வரும். முதல்ல வர்றது கோபம்தான், அறிவு இருக்கா என்று கேட்டுட்டார். இதுல கேட்கிறவருக்கும் அறிவு குறைபாடு தான், உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்பவருக்கும் அறிவு குறைபாடு தான், அதை கேட்டு கோபப்படுறவங்களுக்கும் அறிவு குறைபாடு தான். ஆனா இதுக்குள்ள ஒருத்தர் நாங்கள் அறிவு இருக்கான்னு கேட்டுக்கொள்றதும் இருக்குது. அதனால நாங்கள் எல்லோருமே ஆன்மாக்களாக இருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற உலக வாழ்க்கையில இருக்கிற எல்லோருக்குமே அறிவு குறைபாடு இருக்கிறது என்பது தெரிந்த விடயம்தான். இப்ப எங்களுக்கு அறிவு இருக்கிறது, அதுல எந்த சந்தேகமும் இல்லையா இருக்கு. அப்படி இருக்கிறது என்றால் நாங்கள் முழுமையான அறிவோடு இருக்கிறோமா என்பதில் தான் இப்ப எங்களுக்கு சந்தேகம் வருகிறது, கேள்வி வருகிறது. உண்மையிலே எங்களுக்கு அறிவு இருக்கிறது என்றால் நாங்க எல்லா விடயத்தையும் அறிய வேணும். அறிவு இருக்கிறது என்று நாங்க சொல்லிட்டா, எங்களுக்கு அறிவு இருக்கிறது என்று சொல்லிட்டா நாங்கள் எல்லா விடயங்களையும் அறிய வேணும். ஆனா அப்படி அறிகிறோமான்றா இல்லை. எங்களுக்கு எங்களுடைய கண்ணுக்கு படுகிற, காதுக்கு கேட்கிற, நாங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிறத மட்டும்தான் எங்களால் அறிய முடியும். எங்களோட ரூமுக்குள்ள நாங்கள் ஒரு இடத்துல இருந்தால் அந்த ரூமுக்குள்ள இருக்கிற கண்ணால பார்க்கக்கூடிய, காதால கேட்கக்கூடிய அந்த அறிவுக்கு மட்டும்தான் எங்களால் அறிய முடியும். இதை தாண்டி அடுத்த ரூம்ல என்ன இருக்குது என்பது கூட எங்களுக்கு தெரியாது, அல்ல அடுத்த வீட்டுல என்ன இருக்கிற என்பதும் தெரியாது, அல்லது வெளியில என்ன நடக்குது என்பதும் எங்களுக்கு தெரியாது, அல்ல உலகத்துல எங்க என்ன நடந்தாலும் எங்களுக்கு தெரியாது. அப்ப எங்களுடைய அறிவு அந்த எல்லைக்குள்ள இருக்குது. ஒரு இடத்துல எங்களுடைய கண் பார்வைக்கு உட்பட்ட, காதுக்கு கேட்கக்கூடிய அந்த அளவுக்குள்ள இருக்கிறது மட்டும்தான் எங்களால் அறியக்கூடியதா இருக்கிறது. அப்ப இது அறிவு என்று சொல்ல முடியுமா? எங்களுக்கு அறிவு இருக்கிறது என்று சொல்ல முடியுமான்றா இல்லை. அல்லது எல்லா காலத்தையும் நாங்கள் அறிகிறோமா என்றால் அதுவும் இல்லை. இப்ப நிகழ்காலத்துல நாங்கள் என்ன நடக்கிறது என்பதை அறிகிறோம், சரி. அப்ப இறந்த காலத்துல ஏதாவது நடந்த விடயங்கள் எங்களுக்கு தெரியுமா என்றால் தெரியாது. அல்லது எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது என்பது தெரியுமாண்டா அதுவும் தெரியாது. அப்ப என்னண்டு எங்களுக்கு அறிவு இருக்குது? அப்ப அறிவு இருக்குதுன்னு சொல்லிட்டோம், ஆனா அதுவும் தெரியாது, காலமும் தெரியாது. எங்களுக்கு நிகழ்காலத்துல தான் கொஞ்சம் தெரியும், அது தெரிந்து கொள்ற அளவு தான் தெரியும், அதுக்காக அதுவும் தெரியாது. சரி, நாங்க இப்படி குறைவான அறிவை வைத்துக்கொண்டு இருக்கிறோம் என்றால் இதுக்கு என்ன காரணம்? ஏன் எங்களுக்கு இந்த அறிவு குறைபாடு இருக்கிறது? உங்களுக்கு உண்மையிலே அறிவு இருக்குது என்றால் நாங்கள் முழுமையாக எல்லா இடமும் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அறிவெண்டா அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லாமல் எங்களுடைய அறிவு குறைவுள்ள அறிவாக இருக்கிறது. அப்ப இப்படி குறைவான அறிவாக முழுமையாக அறிவு வெளிப்படாமல் இருப்பதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேணும், சும்மா அப்படி இருக்க முடியாது. அப்ப அறிவுடைய நாங்கள் ஏன் எங்களுடைய அறிவு இப்படி குறைவுள்ள அறிவாக வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்று நாங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். ஏன் எங்களுக்கு இப்படி அறிவு குறைவு இருக்கிறது என்று பொதுவாக ஒரு கேள்வியை வைத்தால், சாதாரணமாக கொஞ்சம் படித்தவர்கள், தெரிந்தவர்கள், விஷயம் தெரிந்தவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், ஏன் எங்களுக்கு இப்படியான அறிவு குறைபாடு இருக்கிறது என்று கேட்டால் அதுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன என்றால், எங்களுக்கு இந்த உடம்பு தான் எங்களுக்கு காரணமா இருக்கிறது, அறிவு குறைபாட்டுக்கு எங்களுடைய உடம்பு தான் காரணமா இருக்கு, இந்த உடம்பால தான் எங்களோட அறிவு குறைபாடு, இந்த உடம்பு இருப்பதால் தான் நாங்கள் எங்களுடைய அறிவு தடைபடுகிறது என்று சாதாரணமாக சொல்லுவார்கள். சாதாரணமாக சில அறிவுடையவர்கள் சொல்லுவார்கள், அல்லது சில மதத்தவர்களும் சொல்லுவார்கள், இந்த உடம்பு தான் காரணம், உடம்பினால்தான் எங்களுக்கு அறிவு குறைபாடு ஏற்படுகிறது, உடம்பிலேருந்து அறிவு, இந்த ஆன்மா வெளியில வந்துட்டா அறிவு
அதுக்கு முழுமையாக இருக்கும் என்று சொல்லுபவர்களும் இருக்கிறார்கள். ஆக இந்த அறிவு குறைபாட்டுக்கு அறிவு தடைக்கு காரணம் இந்த உடம்பு தான் என்று சொல்லுகிறார்கள். இது ஏற்புடையதா என்று கொஞ்சம் சிந்தித்தால் இது ஏற்புடையதல்ல, அது உண்மை இல்லை. ஏன் உண்மை இல்லை என்றால் அதுக்கு ஒரு சின்ன சிந்தனை என்னென்றால், நாங்கள் நித்திரை செய்கிறோம். நித்திரை செய்யும் போது எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நல்ல ஆழ்ந்த நித்திரையில் இருக்கும் போது எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. கண் பார்க்காது, காது கேட்காது, எதுவும் தெரியாது. நாங்கள் இருக்கிறோமான்றது கூட தெரியாது. ஆழ்ந்து நித்திரை கொள்வோம். அப்ப நித்திரை செய்யும் போது எங்களுக்கு எதுவும் தெரியாத அறியாமை தான் இருக்குது. அறிவு வெளிப்படையில் அறியாமை தான் இருக்குது. நித்திரை விட்டு எழுந்ததும் என்ன இருக்கிறோம்னா அறிவு வேலை செய்ய தோன்றுகிறது. நித்திரை விட்டு காலையில் எழுந்த உடனே கண் பார்த்து அறிகிறோம், காதால கேட்டு அறிகிறோம், எல்லா புலன்களும் வேலை செய்கிறது. அப்ப நித்திரை செய்யும் போது நாங்கள் வேற உடம்புல இருந்தோமா என்றால் இல்லை, இதே உடம்போடு தான் இருக்கோம். நித்திரை விட்டு எழுந்ததும் வேற உடம்பா? இல்லை, அதுவும் ஒரே உடம்பு தான். நித்திரை செய்யும் போதும் ஒரே உடம்புலான் இருக்கிறோம், நித்திரை விட்டு எழும்பிய பின்பும் ஒரே உடம்புலான் இருக்கிறோம். அப்ப எப்படி அந்த மாறுபாடு வருது? நித்திரை செய்யும் போது அறிவு வேலை செய்ய இல்லை, நித்திரை விட்டு எழும்பின போது அறிவு வேலை செய்து என்றால், ஆகவே இது அறிவினுடைய தடைக்கு இந்த உடம்பு காரணமாக இல்லை என்றது இதுல எந்த எங்களுக்கு விளங்குது. உண்மையிலேயே காரணமாக இருந்திருந்தால் அது ஒரே மாதிரி தான் இருக்க வேணும். அவ இந்த மாறுபாடு வராது. அவ மாறுபாடு இருக்கிறது என்றால் எங்களுக்கு இந்த உடம்பு காரணம் இல்லை என்று நாங்கள் ஓரளவுக்கு விளங்கி கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு காரணம், எங்களோட சமய குறவர்கள் எல்லாம் இருந்தார்கள். சந்நியாசம்பந்தர், அப்பர், சுந்தரர் எல்லாரும். இவர்கள் எங்களை போலதான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். உலகத்துல எங்களை போல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் வாழுகின்ற காலத்துல. ஆனால் அவர்கள் எங்களை போலதான் இருந்தார்களா என்றால் இல்லை. எப்படி இருந்தார்கள்? அவர்கள் முழு வியாபக அறிவு பெற்றிருந்தார்கள். காலத்தை கடந்து அறிந்தார்கள், இடத்தை கடந்து அறிந்தார்கள், எல்லாவற்றையும் ஒன்று சேர அறிந்தார்கள், எல்லா விஷயங்களையும் அறிந்தவர்களாக இருந்தார்கள் அவர் என்பதை நாங்கள் அவர்களுடைய தேவாரங்களில் இருந்து எங்களுக்கு தெரிகிறது. திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் ராமாயண கதையில இருக்கிற விடயங்களை எல்லாம் தேவாரத்தில் வைத்து பாடியிருக்கிறார். எத்தனை வயதுல? 3 வயதுல பாடத் தோணுவார். அப்ப அவருக்கு ராமாயணம் எல்லாம் படிச்சு தெரிஞ்சு கொண்டா வந்து ராமாயணத்தை பற்றி திருமுறையில வச்சு பாடினார், தேவாரங்களில் வைத்து பாடினார் என்றா இல்லை. அவருக்கு அந்த வியாபக அறிவினால அந்த இறந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் அவருக்கு தெரிந்தது. அது மாதிரி இந்தியாவில இருந்து கொண்டு இலங்கையில இருக்கிற திருக்கோணேஸ்வரத்தை பாடினார், திருக்கேதீஸ்வரத்தை பாடினார். அவர் என்ன வந்து இலங்கைக்கு வந்து பாடினாரா, பார்த்து பாடினாரான்றா இல்லை. அவர் இந்தியாவில இருந்து கொண்டே அதற்றை பாடினார். எப்படி அவருக்கு தெரிந்தது? அவர் இந்தியாவில் இருந்த போதும் திருக்கோணேஸ்வரத்தில் இருக்கிற சிவபெருமானை அவர் தரிசித்தார், திருக்கேதீஸ்வரத்தில் இருக்கிற சிவபெருமானை தரிசித்தார். அதே போல அருணகிரிநாதர் கதிர்காமத்தில் இருக்கிற கந்தனை தரிசித்தார். அதன் மூலமாக திருப்புகழ் பாடினார். அவர்களெல்லாம் நேரடியாக வந்து கோயிலுக்கு வந்து பாடவில்லை. அப்ப அவர்கள் எங்களை போல வாழ்ந்த போதும் அவர்களுடைய அறிவு எங்களை போல இருக்கவில்லை. அவர்கள் உடம்பை தாண்டி வியாபக அறிவை பெற்றிருந்தார்கள். அப்ப இது ஒன்றே போதும் எங்களுக்கு இந்த உடம்பு எங்களுடைய அறிவை தடுக்கவில்லை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு. அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு உதாரணம் சொல்லலாம். எங்களுடைய சமயம் சொல்லுகிறது, இந்த விலங்குகள் கூட சிவபெருமானை வழிபட்டு முத்தியடைந்தன என்று புராணங்கள் சொல்லுகின்றது. உதாரணமாக அணில், ஆமை, ஈ, எறும்பு, காகம், கருடன், கழுகு, கருக்குருவி, சிலந்தி, குரங்கு, எலி, தேனி, வண்டு, பசு, நண்டு, பன்றி, நாரை, மயில், யானை, பூனை, தவளை, மீன், இந்த விலங்குகள் எல்லாம் சிவபெருமானை வழிபட்டு முத்தியடைந்தன என்று புராணங்கள் சொல்லுகிறது. அதுக்கான தலங்களும் இருக்கு இந்தியாவில். இந்த விலங்குகள் இந்த ஆலயத்தில் உள்ள சிவபெருமானை வழிபட்டு முத்தியடைந்தவ என்று சொல்றதுக்கான தலங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதுகள் புராணங்கள்ல சொன்னதுனால பொய்யொன்று யாரும் சொல்லக்கூடாது. அது உண்மையான விடயங்கள். இப்ப எங்களுக்கு தேவையான விடயம் என்னவென்றால், இந்த விலங்குகள்
சிவபெருமானை வழிபட்டு முத்தியடைந்தது என்பது உண்மையென்றா, இந்த விலங்குகளுக்கு எவ்வாறு சிவபெருமானை தெரிந்தது, எவ்வாறு அதுகள் வழிபட வேண்டும் என்று தெரிந்தது, எவ்வாறு அது எவ்வாறு அதனுடைய அறிவுக்கு எவ்வாறு சிவபெருமானை வழிபட்டு முத்தியடைந்தது என்ற ஒரு கேள்வி வருவதானே. இது ஒரு சந்தேகம் இருக்கு. இதெல்லாம் இதை வைத்துக் கொண்டே சொல்வார்கள் இதெல்லாம் பொய்க்கதை என்று. ஆனால் பொய்யல்ல, உண்மை. இப்போ ஒரு ஈ சிவபெருமானை வழிபட்டு முத்தி அடைந்தது என்றால் அதுக்கு அவ்வாறு அந்த ஈக்கு அவ்வாறு அந்த அறிவு இருந்தது என்றால், அந்த அறிவு என்பது இந்த உடம்பை பொறுத்து இருக்கவில்லை. உடம்பு காரணமாக, உடம்பின் அளவு காரணமாக அறிவு இருக்கவில்லை. அது ஏற்கனவே முந்தைய பிறப்புகள்ல செய்த சிவபெருமானை வழிபட்டு செய்த தவத்தின் காரணமாக, அதன் பலன் காரணமாக அதனுடைய அறிவு விளங்கி கூர்மையடைந்து அருளுடையதாக இருந்த காரணத்தினால் அதுக்கு சிவபெருமானை தெரிந்தது, அதை வழிபடக்கூடிய முறையில் வழிபட்டது, அது முத்தி அடைந்தது. இதுதான் அதனுடைய உண்மையான காரணம். அறிவுக்கு இந்த உடம்பு என்பது தடையாக இருக்கவில்லை என்பதை சொல்வதற்கு தான் இந்த உதாரணங்களை எடுத்து சொன்னோம். ஆனா அறிவு குறைவா இருக்கிறதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு, அது சொல்றேன் கடைசியில். அப்ப இந்த அறிவு குறைபாட்டுக்கு உடம்பு காரணம் இல்லை என்பது இதுல இருந்து தெரியுது. அப்ப அப்படி சொல்லுகின்ற கருத்து எங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என்பதை தெரிந்து கொள்வோம். அடுத்து சில சமயத்தவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த அறிவு குறைபாட்டுக்கு காரணம் எங்களுடைய கர்மா தான் காரணம் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் கர்மா என்றால் தெரியும் தானே உங்களுக்கு. கர்மா என்பது விதி என்று சொல்லுவோம், அல்லது பிராரத்தம் என்று சொல்லுவோம், ஊழ் என்று சொல்லுவோம், அல்லது தலையெழுத்து என்று சாதாரண பேச்சு வழக்கில் தலையெழுத்து என்று சொல்லுவோம். எது எப்படி சொன்னாலும் ஒரே ஒத்த சொல் தான். பிராரத்தம், கர்மா, விதி, ஊழ், தலையெழுத்து எல்லாம் ஒரே ஒத்த சொல்றாங்க. அப்ப இந்த கர்மா தான் எங்களுக்கு காரணம், அதனால்தான் எங்களுக்கு அறிவு குறைவு இருக்கிறது, அறிவு இப்படி குறைவான அறிவா இருக்கிறது என்று சில சமயத்தவர்கள் சொல்லுகிறார்கள். சாதாரணமானவர் இல்லை, சமய அறிவுடையவர்கள், சில சமயத்தை சேர்ந்தவர்கள். இது ஏற்புடையதா, இது உண்மைதானா என்று கொஞ்சம் சிந்தித்தால் அவ்வாறு இல்லை. ஏன் இல்லை என்றால், எங்களுக்கு கர்மா நல்ல கர்மாவா இருக்கும்போது, நல்ல விதி இருக்கும்போது எங்களுடைய அறிவு நல்லா வேலை செய்யும், நல்ல முறையில வேலை செய்து மிக திறமையாக வேலை செய்கிறது. தீய கர்மா இருக்கும்போது இந்த அறிவு குறைவாக வேலை செய்து நல்லா வேலை செய்கிறது. ஒருவருக்கு நல்ல விதி நல்ல கர்மா இருந்துட்டுன்னா அவர் அவ்வளவு பெருசா படிக்காட்டாலும், பெரிய திறமை உள்ளவராக இல்லாட்டாலும் அவர் எடுக்கின்ற முடிவுகள் நல்ல திறமான முடிவுகளாக இருக்கும். அதனால அவருக்கு வெற்றி பெறும், நிறைய வருமானம், நிறைய வசதிகள், நிறைய பேர்வுகள், நிறைய சந்தோஷங்கள் வரும். அதே ஒருவருக்கு தீய கர்மா இருந்தால், அவர் துன்பப்பட வேண்டும் என்று இருந்தால், அவர் எவ்வளவு அறிவுடையவராக இருந்தானா, எவ்வளவு செயல்திறன் உடையவராக இருந்த போதும் அவருடைய விதி பிழையாக இருக்கும்போது, விதி அவருக்கு துன்பம் பெற வேண்டும் என்று இருக்கும்போது அவர் என்னதான் முடிவெடுத்தாலும் அவருக்கு வெற்றி அளிக்காது. அது துன்பத்திலேயே போய் முடியுமோ, எல்லா விடயங்களும் துன்பத்தில போய் முடியும். இது நாங்கள் சாதாரண வாழ்க்கையில பார்க்கிறோம், எங்களுக்கும் இவ்வாறான சம்பவங்கள் நடந்திருக்கும். இத எங்களுடைய சொந்த அனுபவம் மட்டுமில்ல, திருவள்ளுவரும் இதைத்தான் சொல்லுகிறார். என்னென்று சொல்லுகிறார்? பேதைப்படுத்தும் இளவூழ் அறிவகற்றும் ஆகூழ் உற்றாக்கடை என்ற ஒரு திருக்குறள். எங்களுக்கு பேதைப்படுத்தும் இளவூழ் அறிவகற்றும் ஆகூழ் உற்றாக்கடை என்றா, இளவூழ் இருக்கும்போது, நாங்கள் இழப்புகளை சந்திக்க வேண்டும் என்ற ஊழ் இருக்கும்போது அறிவை பேதைப்படுத்தும், அறிவை நல்லா வேலை செய்ய விடாது. ஆகூழ் என்றால் ஆகின்ற ஊழ், எங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற ஊழ் இருந்தால் அறிவகற்றும், அறிவை விரிவடைய செய்யும் என்று திருவள்ளுவரும் சொல்லுகிறார். அப்ப இந்த ஊழ்தான் எங்களுடைய அறிவுக்கு தடைக்கு காரணம் என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த ஊழ் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா வேலை செய்யுது, குறைவாயும் வேலை செய்யுது. ஆகவே அதுதான் எங்களுடைய அறிவு குறைபாட்டுக்கு காரணம் என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஆகவே ரெண்டு விஷயத்தான் இப்ப மறுத்துட்டோம். உடம்பும் காரணம் இல்லை, ஊழ் அதாவது கர்மாவும் காரணம் இல்லை என்பது நாங்க மறுத்துட்டோம். இப்ப அது சரி, ரெண்டும் ஒத்து வராது. அப்ப எங்களுக்கு அறிவு குறைபாடு இருக்குத்தானே, அப்ப அதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்க வேணும்.
என்பதுதான் இப்ப எங்களுடைய பிரச்சனை. அது என்ன காரணம் என்றால் அதுக்கு காரணம் ஒரு ஆணவம் என்ற ஒரு மலம்தான் அதுக்கு காரணம் என்று முடிந்த முடிவாக எங்களுடைய சைவம் சொல்லுகிறது. சைவம் என்பது சைவ சித்தாந்தம் என்றால் முடிந்த முடிவு. முடிந்த முடிவாக சைவம் என்ன சொல்லுது என்றால் ஆணவம் என்ற மலம்தான் இந்த அறிவு குறைபாட்டுக்கு காரணம் என்று சொல்லுகிறது. இந்த கருத்தை, இந்த ஆணவம் தான் அறிவு குறைபாட்டுக்கு காரணம் என்ற கருத்தை வேறு எந்த சமயமும் சொல்லல. அதை வடிவ ஞாபகத்துல வச்சிருக்கோம். சைவ சமயம் மட்டும்தான் இந்த ஆணவம் தான் காரணம் என்று சொல்லுகிறோம். இந்த ஆணவத்தை பற்றிய பேச்சை வேறு எந்த சமயமும் சொல்லல, எந்த தத்துவ ஞானிகளும் சொல்லல. எங்களுடைய சமயம் மட்டும்தான் ஆணவம் மலம்தான் காரணம்னு சொல்கிறது. ஆணவம் என்பது நாங்கள் சும்மா பேச்சு வழக்குல சொல்ற ஆணவம் இல்லை, ஆணவம் இல்லை. பேச்சு வழக்குல நாங்க ஆணவம் என்றால் இந்த ஈகோவை சொல்லுவோம், தலைக்கணம் பிடிச்சவர்களை என்று சொன்னா ஆணவம் பிடிச்சவர்கள் என்று சொல்லுவோம். அதுவும் இல்லை. ஆணவம் என்பது ஒரு அழுக்கு மலம். இது எங்களுடைய அறிவை மறைத்திருக்கிறது, அறிவை குறைபாட செய்கிறது, முழுமையாக வெளிப்பட விடாம தடுத்து வைத்திருக்கிறது என்றுதான் சைவம் சொல்லுகிறது. ஆனா இந்த தலைக்கணம் என்று சொல்றதுக்கு காரணம் ஆணவம் என்று சொல்லுகிறோம். அதுக்கு ஒரு காரணம் என்னென்றால் இந்த ஆணவம் அதிகமாக இருந்தால் அவருக்கு தலைக்கணம் வரும். அதனால அது ஆணவத்தை தலைக்கணம் என்று சொல்றது. ஈகோவை ஆணவம் என்று சொல்றதுக்கு காரணம் இந்த ஆணவத்தினுடைய விளைவுதான் அது என்பதனால அது ஆணவம் என்று சொல்லிடுறோம். ஆனா உண்மையிலேயே ஆணவம் என்பது ஒரு மலம், இது ஒரு அழுக்கு. மலம் என்றால் ஒரு அழுக்கு. இத மாணிக்கவாசர் என்னன்னு சொல்றாருண்டா, மறைந்திட மூடிய மாய இருள் என்று சொல்றார். எங்களை மறைந்திட மூடிய மாய இருள், அத அறிவை மறைச்சு வச்சிருக்கிற மாய இருள் தான் இந்த ஆணவம். அத மாணிக்கவாசர் சிவபுராணத்தில் சொல்றாரு, மறைந்திட மூடிய மாய இருள் என்று. இப்ப இந்த ஆணவ மலத்தினால எங்களுடைய அறிவு மறைக்கப்பட்டிருக்கிறதுனாலதான் எங்களுக்கு பிரச்சனைகள் வருது. என்ன பிரச்சனை? நாங்க எல்லா இடத்துலயும் நடக்கிறதையும் அறிய முடியல, எல்லா காலத்திலையும் அறிய முடியல, தொடர்ச்சியாக அறிய முடியல. எந்த ஒரு விடயத்தையும் தொடர்ச்சியாக எங்களால், இப்ப நான் ஒரு 4 மணித்தேலம் பேசுறேன்டா யாரும் கேட்டு இருக்க போறது இல்லை. ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷத்துக்கு மேல மனதை ஒருநிலைப்படுத்தி கேட்க முடியாது. அப்ப தொடர்ச்சியாக எங்களால் அறிய முடியாது. அறியும் போது அழுந்தி அறிகிறது தன்மை எங்களுக்கு இருக்குது. ஆன்மாவுக்கு அழுந்தி அறிகிறா ஒன்றுக்குள்ளேயே தலையை கொடுத்துருவோம். நாங்க ஒரு ஒன்றை செய்யும் போது அதுக்குள்ளேயே முழுமையாக ஈடுபட்டுறோம், மற்றது ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப இவ்வாறான குறைபாடு. சரி, அறிஞ்சதை அறிஞ்சு வச்சுக்கிறோமாண்டா அதை மறந்தும் போவோம். மறக்கிற குறைபாடு இருக்குது எங்களுக்கு. அது மனிதர்களுக்கு உள்ள குறைபாடு. மறந்து போவோம், அறிஞ்சதையும் மறந்து போவோம். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு கண்ணால பார்த்து காதால கேட்டு இதால் மட்டும்தான் அறியக்கூடிய அந்த நிலை தான் எங்களுக்கு காணப்படுகிறது. இதை தாண்டி எங்களால கண் இல்லாம பார்க்க முடியாது, காது இல்லாம கேட்க முடியாது. கண்ணால பார்த்துத்தான் எங்களால் அறிய முடியும், காதால கேட்டுத்தான் அறிய முடியும் என்ற நிலையில இருக்கிறோம். அப்ப இவ்வாறான குறைபாடுகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதை விட மோசமான குறைபாடும் இருக்குது எங்களுக்கு. அதுதான் மிகப்பெரிய ஆபத்தான விஷயம். என்னவென்றால் எங்களுக்கு சந்தேகம் வருது, ஐயம் வருது. ஏதாவது ஒரு விஷயத்தை அறிய முற்படும் போது அதுல சந்தேகம் வருது. இது சரி, இதுதானோ அதுதானோ, அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ என்ற சந்தேகம். இது ஐயம் என்று சொல்றது. அது மட்டும் இல்ல, எங்களுக்கு திரிவும் ஏற்படுகிறது. அதாவது பொய்ய உண்மை என்று நினைக்கிற நிலையும் இருக்குது. பொய்ய உண்மை என்று நினைப்போம், உண்மை இல்லாததை உண்மை என்று நினைப்போம். இதை திரிவு என்று சொல்றது. அதனால்தான் கற்கும் போது ஐயம் திரிவர கற்க வேண்டும் என்று சொல்றது. ஐயமும் இருக்கக்கூடாது, திரிவும் இருக்கக்கூடாது. அப்ப இந்த குறைபாடும் வருது. அப்ப இதுக்கு காரணம் இந்த ஆணவ மலம் தான். அது மட்டும் இல்ல, எங்களுக்கு தெரிஞ்சதுதான் சரி என்று நினைக்கிற ஒரு மனப்பான்மையும் வருது. நாங்க எங்களுடைய அறிவுக்கு தெரிஞ்சதுதான் சரி என்று நினைக்கிறது. தெரியும் சிலவள பிழையாகம் இருக்கும் என்று நாங்க சொல்ல மாட்டோம். எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவ இதுதான் சரி என்று நினைக்கிற அந்த குறைபாடும் எங்களுக்கு வருது. இப்ப பணம், பொருள், புகழ் இதெல்லாம் நிலையில்லாதது என்று எங்களோட அறிவுக்கு தெரிஞ்சாலும் அதை நாங்க விட மாட்டோம், பற்றி பிடிச்சு கொண்டுதான் இருப்போம். பணத்தால பணம் நிலைக்காதென்று தெரியும், பொருள் நிலைக்காதென்று தெரியும், உறவுகள் நிலைக்காதென்று தெரியும், புகழ் நிலைக்காதென்று தெரியும். தெரிஞ்சாலும் நாங்க அதை விட மாட்டோம். தெரியும்
தெரியாம இல்லை, தெரியும் நல்ல, ஆனா விட மாட்டான். அப்ப இதுவும் இந்த ஆணவ மலத்தினுடைய செயற்பாடு தான். அதனாலதான் இது எங்களுக்கு பெரிய குறைபாடா இருக்குது. சில வேளை ஒருவர் இறந்தா கூட நாங்க போவோம், செத்த வீட்டுக்கெல்லாம் போய் எல்லாம் செய்வோம். அப்ப கூட எங்களுக்கு நாங்க இறப்போமே என்ற எண்ணம் வராது. பேச்சளவுல சொல்றதான், இன்றைக்கு அவர் இறந்து போனார், நாளைக்கு நாங்களும் இப்படித்தான் இறப்போம் பேச்சளவுல சொல்லுவோமே தவிர மனதால ஒருபோதும் உணர்ந்து நாங்க திருந்தினது கிடையாது. எத்தனை பேரை செத்த வீடு பார்த்துட்டோம், எத்தனை பேர் சாகரத்தை பார்த்துட்டோம், ஆனா ஒரு கோலமும் நாங்க திருந்த மாட்டோம். நாங்க எங்களுடைய போக்கில தான் இருந்து கொண்டிருப்போம். அப்ப இதுவும் இந்த உண்மையா உணர விடாம தடுக்கிறது எதென்றால் இந்த ஆணவமலம். இந்த ஆணவமலத்தினுடைய விளைவுதான் இந்த இப்படியான வேலைக்கு காரணம். சரி, இப்ப இதுல இவ்வளவு குறைபாட்டோட இருக்கிற இந்த அறிவை இந்த ஆணவமலம் மறைச்சிருக்கண்டு சைவ சமயம் சொல்லித்தானே எங்களுக்கு தெரியுது. இந்த சைவ சமயம் தானே சொல்லுது இப்படி எங்களுக்கு ஆணவமலம் தான் இதுக்கு காரணம் என்று சைவ சமயம் சொல்ல போய் தானே எங்களுக்கு தெரியுது. ஏன் எங்களுக்கு தெரியல? எங்களுக்கு எங்களுடைய அறிவை மறைச்சிருக்குது, இவ்வளவு பிரச்சனையா இருக்குது, ஏன் எங்களுக்கு தெரியல என்றா அங்கதான் ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. ஏன் எங்களுக்கு எங்களுடைய அறிவை ஆணவமலம் மறைச்சிருக்குன்னு தெரியலன்னா, நாங்க எந்த அறிவை கொண்டு இந்த மறைப்பு இருக்குது, எங்களுக்கு இந்த குறைபாடு இருக்குதுன்றது தெரிஞ்சு கொள்ள வேண்டுமோ அந்த அறிவைத்தான் இந்த இந்த ஆணவமலம் மறைச்சிருக்கு. எந்த அறிவை கொண்டு நாங்க அறிய வேணுமோ அந்த அறிவை அது மறைச்சிருக்குது. அப்ப என்னட்டு எங்களுக்கு தெரியும் அது ஆணவமலம் இருக்குதுன்ற விஷயம் அப்படி எங்களுக்கு தெரியும்? தெரிய வேற வாய்ப்பில்லை. ஏனென்றால் அந்த அறிவைத்தானே மறைச்சிருக்குது. இப்ப இப்ப எங்கிட்ட நாங்க கண்ணாடி போட்டிருக்கிறோம். கண்ணாடியில ஒரு அழுக்கு படிந்திருந்தா எங்களுக்கு வடிவா தெளிவா தெரியுதில்லை. அப்ப என்ன செய்யறோம், வடிவா தெரியுது இல்லையே என்றா எங்களுக்கு விளங்குது கண்ணாடியில அழுக்கு படிஞ்சிருக்குது, அதனால வடிவா தெளிவில்லாம இருக்குது என்றுட்டு கண்ணாடியை கலட்டி தெளிவா அதை கிளீன் பண்ணி போட்டு துடைச்சி போட்டு திருப்பி போட்டு எங்களுக்கு தெரியுது. இப்ப எங்களுக்கு என்னென்று தெரிஞ்சது, கண்ணாடியில அழுக்கு படிஞ்சிருக்குண்டு எங்களுடைய அறிவு வேலை செய்தது. அறிவின்படி நாங்க சிந்திச்சு பார்த்தோம், இது கண்ணாடியில் இருக்கிற அழுக்குத்தான் எங்களுடைய பார்வையை தெளிவில்லாம ஆக்குது என்று தெரிஞ்சு கொண்டோம். அதனால நாங்க அதை கண்டுபிடிச்சிட்டோம், அதனால அதை கிளீன் பண்ணிட்டு போட்டோம், சரியாயிடுச்சு. இப்ப இந்த ஆணவமலம் என்ன செய்தண்டா, எந்த அறிவால நாங்க கண்டுபிடிக்க வேணுமோ அந்த அறிவை மறைச்சதுனால எங்களால கண்டுபிடிக்க இயலாது. அதுதான் அங்க இருக்கிற பெரிய பிரச்சனை. இதுக்கு இன்னும் ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு இலக்குவாக விளங்கும். இந்த மனநோயாளிகள் இருக்கிறாங்க, மனநோயாளிகள்ல பெரும்பாலானவர்களுக்கு தங்களுக்கு மனநோய் வந்திருக்கிறது என்ற விடயம் அவர்களுக்கு தெரியாது, அல்லது எப்படியான மனநோய் வந்திருக்குது என்பதும் தெரியாது. ஒருவேளை சில வேளை மற்றவர்கள் யாராவது குடும்பத்தவர்கள் கூட இருக்கிறவர்கள் உங்களுக்கு மனநோய் வந்திருக்குது, நல்ல ஒரு மனநல மருத்துவரை பாருங்க என்று சொன்னா கூட அவர்களுக்கு கோபம் வரும், ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எனக்கா மனவியாதியா, என்ன சொல்றீங்க, உங்களுக்கு தான் ஏதோ மனவியாதி வந்திருக்கு போல இருக்கு, நீங்க போய் ஒரு நல்ல டாக்டரை பாருங்கன்னு சொல்லுவேன். ஏனென்றா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன் ஏற்றுக்கொள்ள ஆயினும் ஏன் அவர்களுக்கு தெரிவதில்லை என்றா, எந்த அறிவை கொண்டு இதை அறிய வேணுமோ அந்த அறிவை இந்த மனநோய் தடுத்து வச்சிருக்கு, செயற்பட விடுவதில்லை. இந்த மனநோயாளிகளுக்கு இந்த அறிவை அது செயற்பட விடாமல் அந்த நோய் தடுத்து வச்சிருக்கு. அதனாலதான் தங்களுக்கு இருக்கிற நோயை அவர்களால் கண்டுகொள்ள முடியாம இருக்கு. இப்ப உடம்புல ஒரு வியாதி வந்தால் எங்களால கண்டுகொள்ள முடியும், இந்த வியாதி வருது, இந்த இருக்குதுன்னு. ஆனா அதே வியாதி மனதுக்கு வந்துட்டுன்னா எங்களால கண்டுகொள்றது மிக கஷ்டம். ஏனென்றால் அதை அறிவை மறைத்து வைத்திருக்கிறதுனால எங்களால கண்டுகொள்ள முடியாம இருக்கிறது. இதே போலத்தான் இந்த ஆணவமலம், எங்களுடைய அறிவை அது மறைச்சிருக்கிறதுனால எங்களால கண்டுகொள்ள முடியாது. இந்த அறிவை ஆணவமலம் மறைத்து நிற்கிறது என்பதை கண்டுகொள்ள முடியாததுனால்தான் நாங்கள் சைவ சமயத்தை நாடி, சைவ சமயம் அந்த உண்மையை கண்டுபிடித்து சொன்னதுனால நாங்க அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம், எங்களால காண முடியாது. இத சைவத்தினுடைய சித்தாந்த நூலாகிய திருவருட்பயன்ல உமாவதி சிவாச்சாரியர் ஒரு குறள் சொல்றது என்னண்டா, ஒரு பொருளும் காட்டாது
இருள் உருவம் காட்டும் இருபொருளும் காட்டாது இது என்று ஒரு திருவருட்பயன் குறள். ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும் இருபொருளும் காட்டாது இது என்றால் அவர் என்ன சொல்ல வர்றார் என்றால், இருட்டுல இருக்கும்போது எங்களுக்கு இருட்டு ஒரு பொருளையும் காட்டாது, ஒரு வித ஒன்றையும் தெரியாது, இருட்டுக்குள்ள உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா இந்த ஆணவ மலம் இருக்கல்லோ அது அதுக்கும் இதே மாதிரி தான், எதையும் தெரியாது. ஆனா எங்களுக்கு இருட்டு இருக்கிறது தெரியுது, ஆனா ஆணவ மலம் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. அதுதான் அவர் சொல்றார். ஒரு பொருளும் காட்டாதுண்டா, இருட்டுக்குள்ள ஒரு பொருளும் தெரியாது, ஆனா இருட்டு இருக்குன்னு தெரியும். இருட்டா இருக்கு அதனால தெரியலைன்றது எங்களுக்கு தெரியும். ஆனா ஆணவ மலம் எங்களுக்கு எல்லாத்தையும் மறைச்சிருக்கு, ஆனா அது மறைச்சிருக்குன்றது எங்களுக்கு தெரியாது என்று அவர் சொல்றார். இருள் ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும் இருள் உருவம் காட்டும் ஆனால் இருபொருளும் காட்டாது இது என்றது ஆணவ மலத்தை சொல்றேன். அப்ப இந்த இந்த குறளை 7ஆம் வகுப்புலயே எங்களுக்கு படிப்பிக்கணும். 7ஆம் வகுப்பு பாட புத்தகத்திலேயே இந்த குறள் இருக்குது. நாங்க படிச்சு அதுக்கு விளக்க உரை எழுதி சைவ சமய பாடமும் பாஸ் பண்ணி கொண்டு வந்துனாங்க. அதுன்ற உண்மையான காரணத்தை அப்பவும் எங்களுக்கு விளங்கல. அப்போ விளங்கப்படுத்தவும் சரியான டீச்சர்ஸ் எங்களுக்கு கிடைக்கல. அது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் விளங்குதே தவிர அப்பவே எங்களுக்கு அந்த அறியாமையில அதை விளங்கப்படுத்தவும் முடியல, விளங்கி கொள்ளவும் முடியல. 7ஆம் வகுப்புலயே 7ஆம் வகுப்புண்டா 12 13 வயது. அப்ப உமாபதி சாச்சாரியர் இப்படி சொல்லிட்டார். அப்ப இது சைவ சித்தாந்த சாஸ்திர நூல்ல சொல்லியிருக்கு. சரி, இப்ப இப்படியான இந்த ஆணவ மலத்தை இருந்து நாங்கள் விடுபட்டாகணும். அப்பதான் எங்களுக்கு அறிவு விளக்கம் வரும், அறிவு முழுமையாக கிடைக்கும், ஒரு இன்பம் கிடைக்கும். அதுக்கு என்ன வழி? இதுதான் அடுத்த பிரச்சனை. நான் போன முறை அறிவு விளக்கம் பகுதி 2 பேசும்போது இந்த அறிவை பற்றி ஒரு விடயம் சொன்ன என்னென்றால், எங்களுடைய அறிவு 3 விதமாக இருக்கிறது. அகலமான அறிவு, ஆழமான அறிவு, கூர்மையான அறிவு என்று சொன்னேன். இந்த அகலமான அறிவு என்பது கல்வி அறிவு, தகவல்களை தெரிந்து வைத்துக் கொள்வது. ஆழமான அறிவு என்பது சிந்தனையாற்றல், மதிநுட்பம். கூர்மையான அறிவு என்பது அன்பு, அருள், பக்தி என்று சொன்னேன். இதுல இந்த அகலமான அறிவு என்பது தூலமானது, தூலமண்டா பருமனானது. ஆழமான அறிவு என்பது கொஞ்சம் சூக்குமமானது. கூர்மையான அறிவு என்பது அதிசூக்குமமானது, மிக மிக கூர்மையானது. அப்ப இப்ப என்ன பிரச்சனை என்றால், இந்த அறிவு பருமனாக இருக்கும் போதுதான் இந்த ஆணவ மலம் அதை பற்றி வைத்திருக்கும். இந்த அறிவு கூர்மை அடைஞ்சு விட்டால், கூர்மையான அறிவாக மாறினால் இந்த ஆணவ மலத்தினால எங்களுடைய அறிவை மறைக்க முடியாது என்பதுதான் இதுல நான் சொல்ல வந்த விடயம். எங்களுடைய அறிவு அகலமாக இருக்கும் போது ஆணவ மலத்துல மறைவேற்று இருக்கும். இந்த அறிவு கூர்மை அடைஞ்சு போனால் இந்த ஆணவ மலத்தினால எங்களுடைய அறிவை மறைக்க முடியாது. எங்களுடைய அறிவு வியாபக அறிவாக மாறிவிடும். எங்களுக்கு எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த வியாபகம் எங்களுக்கு கிடைத்துவிடும். ஏனென்றா இது எப்படி அதை சொல்லுகிறேன், எப்படி அதை விளங்கப்படுத்தலாம் என்றால், உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன் புரிந்து கொள்றதுக்காக. ஒரு போத்தலுக்குள்ள நெய் இருக்குன்னு வையுங்க. நெய், அந்த பெரிய போத்தலுக்குள்ள ஒரு நெய் இருந்தா அந்த நெய் அந்த போத்தலுக்குள்ள உறைஞ்சிருக்கும். அதை வெளியில எடுக்க வேணுமெண்டா என்ன செய்ய வேணுமெண்டா அதை கொஞ்சம் நெருப்புல காட்டி சூடாக்கி போட்டு கவட்டு ஊத்துனா வெளியில வந்துடும். இப்ப அந்த போத்தலுக்குள்ள இருக்கிற நெய் சாதாரணமாக இருக்கும்போது திண்மமாக இருக்குது, உறைஞ்சி போய் திண்மமாக இருக்கும். இந்த திண்மமாக இருக்கிறதுனால அந்த போத்தலுக்குள்ள அது அடைபட்டு இருக்கும், போத்தலை விட்டு வெளியில வர முடியும். இதே நெய்யை கொஞ்சம் சூடாக்கி கொஞ்சம் உருக வச்சு விட்டா அதனுடைய தன்மை மென்மையாக்கி அது கொஞ்சம் விலகிட்டா அது என்ன செய்யும், போத்தலுக்குள்ள தங்காது, போத்தல இருந்து விடுபட்டு வெளியில வந்துடும். இதேதான் இப்ப இந்த அறிவுக்கும் வருது. அறிவு தூல அறிவாக இருக்கும்போது அது இந்த ஆணவ மலத்துக்குள்ள அகப்பட்டிருக்கும்.
எப்ப அந்த அறிவு கூர்மை அடைஞ்சிட்டுதுண்டா அந்த ஆணவ மலத்தினால அது தடுக்க முடியாது. அதை தாண்டி எப்படி போத்திருக்கலால் எண்ணெய் வெளியில வந்துடுதோ அது மாதிரி அந்த ஆணவ மல மறைப்பிலிருந்து இந்த ஆன்மாவுடைய அறிவு வெளியில வந்து இதுதான் சரியான விளக்கம் என்று நான் நினைக்கிறேன். இப்படி எங்களுடைய அறிவை நாங்கள் கூர்மையடைகிறதுக்கான வழிவகைகளை தேடி நாங்கள் எங்களுடைய அறிவை கூர்மையாக்கினோம் என்றால் எங்களுக்கு இந்த ஆணவ மல மறைப்பிலிருந்து நாங்கள் விடுபட்டு ஒரு வியாபகமான அறிவுக்கு வந்து விடுவோம். இவ்வாறு வியாபக அறிவு எங்களுக்கு வந்துட்டுது என்றால் எங்களால இறைவனை காணக்கூடியதாக இறைவன் தன்னுடைய திருவருளை எங்களுக்கு உணர்த்தி வைப்பான். ஏனென்றால் எங்களுடைய அறிவு வியாபகமாகிட்டு என்றால் இறைவன் அதை தன்னை உணர்த்தி வைப்பான். ஏனென்றால் இறைவன் எங்களுக்கு படைப்பை தந்ததனுடைய நோக்கமே எங்களுடைய அறிவு கூர்மை அடைய வேண்டும் என்பதற்காக. ஆகவே எங்களுடைய அறிவு கூர்மை அடைந்தால் அதாவது அறிவு கூர்மை என்றால் என்ன? அன்பானவர்களாக அருளுடையவர்களாக மாறுறது. அதான் அறிவு கூர்மை அடைகிறது. அப்ப நாங்கள் அன்பானவர்களாக அருளுடையவர்களாக மாறுவோமாக இருந்தால் எங்களுடைய அறிவு கூர்மை அடையும். அவ்வாறு அறிவு கூர்மை அடையும் போது இறைவன் தன்னை வெளிப்படுத்தி காட்டி தன்னுடைய திருவருளை எங்களுக்கு காட்டி பேரின்பத்தை தருவார் என்பதுதான் சைவன் சொல்லுகின்ற விடயம். அதற்காகத்தான் இந்த பிறப்பு தரப்பட்டிருக்க வேண்டும். இந்த விடயத்தை சைவம் எவ்வாறு சொல்லுகிறது என்றால் இந்த ஆணவமல மறைப்பிலிருந்து விடுபடுவதை மலபரிபாகம் என்று சொல்லி குறிப்பிடுகிறது. அதுக்கு அந்த மலபரிபாகம் வந்துட்டது என்றால் அதுக்கு இருவினையொப்பு என்ற ஒரு நிலை வரும். இருவினையொப்பு என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற இன்பங்களிலும் தின்பங்களிலும் ஈடுபடாத, கவலை கொள்ளாத, அதுல பற்றி பிடிக்காத ஒரு நிலை. அது அந்த அந்த அதனுடைய வெளிப்பாடு, அந்த மலபரிபாகத்தினுடைய வெளிப்பாடாக அந்த இருவினையொப்பு இருக்கும். இவ்வாறு இருவினையொப்பு வந்துட்டது என்றால் இறைவன் தன்னை கொண்டாந்து எங்களுக்கு தன்னுடைய வியாபக அறிவை தருவான், திருவருளை தருவான் என்றது அதை சத்தினிபாதம் என்று சொல்வார்கள். ஆகவே மலபரிபாகம் இருவினையொப்பு, மலபரிபாகம் சத்தினிபாதம் என்று சைவம் அதை விளங்கப்படுத்தி சொல்லுகிறது. அதுதான் எங்களுடைய சைவம். இந்த ஆணவ மலத்தினுடைய மறைப்பிலிருந்து விடுபடுவதும் அதுக்கு காரணமும் அதிலிருந்து விடுபடுவதற்கான தேவையும் சொல்லி அதுக்காகவே நீங்கள் இல்லறத்துல இன்புற வாழ வேண்டும் என்று சைவம் சொல்லி இருக்கிறது. இத சொல்றதுக்காகத்தான் எங்களுக்கு குடும்ப வாழ்க்கை இல்லறம் என்று இப்ப திருவள்ளுவர் சொல்றார், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொல்லுகிறார். இல்வாழ்க்கையினுடைய பண்பும் பயனும் எது என்றால் அன்பும் அறனும் உடைத்தார். அவர் ஒருபோதும் சொல்லல அறிவுடையவராயிருந்தால் இல்வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் என்று திருவள்ளுவர் சொல்லல. ஏனென்றால் அறிவினால வர்ற இன்பம் எல்லாம் ஒரு சிற்றின்பம். ஆகவேதான் அவர் அன்பா இருக்க வேணும். அதுதான் நீங்க இல்வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பதனுடைய பயன் அன்பா இருக்க வேணும் என்றதான். அன்பும் அறனும் இருக்க வேணும் என்று. ஏனென்றால் அன்பினாலேயும் அறத்தினாலேயும் வருகிற இன்பம் தான் பேரின்பமாக இருக்கும். அதை நோக்கித்தான் நாங்க போக வேண்டும் என்பதால்தான் அறிவால என்று அவர் விளங்கப்படுத்தாமல் அன்பால தான் நீங்கள் குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நாங்கள் எல்லோருமே அன்புடையவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம். அதைத்தான் எங்களுடைய நூல்கள் சொல்லுகின்றன. சைவம் சொல்லுகிறது, திருவள்ளுவர் சொல்லுகிறார், மாணிக்க வாசகர் சொல்லுகிறார், எல்லாமே அதைத்தான் சொல்லுகிறது. அதை நோக்கி நகர்ந்து அருளுடையவர்களாக மாறி இறைவனுடைய திருவருளை பெற்று பேரின்பமாக வாழ்வதே எங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்பதை சொல்லுவதற்காகத்தான் இந்த தலைப்பை எடுத்து உலகம் சொல்லிக் கொண்டு வந்தேன். உங்களுக்கு பொய்யக்கூடியதாக சொல்லியிருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு இத்துடன் என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து வருவேன். மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி ஐலன் மாஸ்டர். இப்பொழுது அனைவரும் 60 வினாடிகள் கைதட்டி மகிழ்வோம். நன்றி கூறும் தெரிவிக்கும் மூலமாக நன்றி. நன்றி. இப்பொழுது
டாக்டர் நவரத்னம் மாஸ்டர் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அன்மியூட் பண்ணுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஐலண்ட் மாஸ்டர் எடுத்துக்கொண்ட தலைப்பு முன்பு பேசியபடி நன்றாக விளங்கப்படுத்தினார் அந்த அறிவை பற்றி. அதிலே கூற எல்லாம் உண்மை. அதை இன்னும் விளக்கமாக கூறப்போனால், நாம் ஆன்மா என்றதை நாம் உணர வேண்டும். யோகர் சுவாமி அவர்கள், அவருடைய பெயர் சொல்லவில்லை, நீங்கள் சொன்னதான் நிறைய சொல்லியிருக்கிறார். நீ உடம்பன்று, மனமன்று, புத்தி அன்று, சித்தம் அன்று, நீ ஆத்மா. ஆத்மா ஒரு நாளும் அழியாது. இது இது மக்களின் அனுபவம், மக்களின் அனுபவம், சித்தாந்தம், உண்மை, ஒரு உண்மை நன்றாக பதியக்கடாய். ஆனால் நீ கவனிக்க வேண்டிய ஒன்று உண்டு. அதாவது தரும நெறியில் பிசகாதே, எவ்வுயிரும் பெருமான் திருமுன்னிலையில் என்று சாதனை செய். கடவுள் உள்ளம் புறமும் உள்ளார். இந்த ஞானிகள் முற்பிறப்பு செய்த பயனோ என்னவோ, நல்ல குரு அவருக்கு கிடைக்கிறது. அந்த குரு மூலம் ஞானத்தை பெறுகிறார்கள். ஞானம் புரிந்தால் அவருடைய அறிவு கூர்மையும் அகலமும் ஆழமும் உள்ளதாக வருகின்றது. யோகசுவாமி அவர்களுக்கு என்ன நடக்குது, என்ன நடக்கப் போகுது என்று எல்லா விதமான அறிவும் இருந்ததாக நான் அறிவேன். நேரடியாக அவரை பார்த்ததும் அவரை பற்றி படித்து கொண்டே இருக்கின்றேன். இப்போ யாழ்ப்பாணத்தில் போயும் அவரை பற்றி நிறைய படித்திருக்கிறேன். இப்போ அந்த அறிவை அவர் பெற்றது காரணம் அவருடைய தியானம். அந்த தியானத்தை தானாகவே செய்ய முற்படவில்லை. ஈடுபாடு இருந்தாலும் செல்லப்பா சுவாமிகளுடைய தீட்சையின் பிறகுதான் அவர் நீண்ட காலம் தியானம் செய்து 42 நாள் அன்றைக்கு உண்ணாமல் உறங்காமல் தியானம் செய்து அந்த ஞானத்தை பெற்றார். நாம் தியானம் செய்யும் பொழுது எங்களோட முறை சரியாக இருந்தாலும் நீண்ட நேரத்துக்கு தியானம் செய்ய வேண்டும். அந்த தியானம் செய்யும் பொழுதுதான் இந்த ஆணவ மலத்திலிருந்து விடுபட்டு அறிவு பெறும். ஆசை அற்றுப்போகும். ஆசை அற்றுப்போனால் நமது ஆன்மா ஈடேறும் என்று கூடிக்கொண்டு, இல்லையே உங்களோட கருத்து இருந்தால் கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வணக்கம். மிக்க நன்றி ஐயா. இதில் நீங்கள் சொன்னது போல எங்களுக்கு நல்ல ஞான குரு கிடைத்தால் அவருடைய உபதேசம், அவருடைய ஆசீர்வாதம், அவரோட நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலைமை இருந்தால் அவரிடம் இருந்து எங்களுக்கு அந்த இறை அருள் கிடைக்கும். அது உண்மைதான். அது நாங்களாக தேடுவதை விட சைவமும் அப்படித்தான் சொல்லுகிறது. ஒரு குரு இல்லாமல் எங்களுக்கு விமோசனம் இல்லை என்றுதான் சைவம் சொல்லுகிறது. நிச்சயமாக ஒரு ஞான குருவனுடைய தொடர்பு, அவருடைய நெருக்கமான உறவு இருந்தால்தான் எங்களால் வர முடியும். அது கிடைக்கிறது மிக அரிது. கிடைத்தால் மிகப்பெரிய புண்ணியம் தான். மிக்க நன்றி ஐயா. நன்றி. டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர் நீங்க சொல்றீங்க. ஓகே, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று அகிலன் மாஸ்டருடைய 3வது பேச்சு எனக்கு என்னவோ தெளிவு தருவதா இல்லை. மேலும் மேலும் தகவல்களைத்தான் சேர்த்து கொண்டிருக்கின்றோம். நான் ஒரு எளிமையான அணுகுமுறை தான் கையாளுகின்றேன். என்னுடைய முறை இல்லை, சைவ சமயம் சொல்றதா ஆணவம் கண்மமா. ஏனென்று சொன்னா, இந்த இன்று அறிவாக இருப்பது நாளை அது அறிவென்று இருக்க முடியாது. நாளை நடப்பதை சொல்வதென்று இருக்கிறார்கள். நோஸ்ட்ராடமஸ் என்ற ஒரு பிரெஞ்சு ஆக்கும் எத்தனையோ விஷயங்களை சொல்லியிருக்காரு, இப்படி நடக்க போகுது, இப்படி நடக்க போகுது. அது அறிவுன்னு சொல்ல முடியாது. இந்த மாணிக்கவாசகர் சொன்னதுல மறைந்திட மூழ்கிட மாய இருள் என்றதுக்கு அழுக்குன்னு சொன்னா, இப்ப நீங்க சொன்ன 3 வித அறிவுக்கு ஆணவம் ஒவ்வொரு விதமாக என்ன போகுதா? நான் என்ன எடுக்கிறேன்னு சொன்னா, அறிவுன்னு ஒன்றுமே இல்லை. ஓஷோ இப்ப அப்படித்தான் சொல்றாரு, நத்திங் கால் ட்ரூ அந்த மாதிரி.
நாங்கள் ஒரு அறிவுணர்வு என்ற வேர்டை தான் நான் பாவிக்கிறது. அறிவு உணர்வு என்ற தினமும் அந்த அறிவுணர்வை மேம்படுத்தி கொண்டு போக முடியும். அறிவுக்கு முற்றுப்புள்ளியே இல்லை. அதுதான் சொல்லுவார்கள், அறியாமைதான் எல்லையற்றது, அறிவு எல்லைக்குரியது என்று. மற்றொரு பாயிண்ட் நான் என்ன சொல்லணும்னு சொன்னா, இந்த மனநோயாளிகள் குணமாறு என்று சொன்னா ஆணவ மலம் குறைஞ்சு கொண்டு போகுதா? நான் அதை வழக்காக விளங்கப்படுத்தேன். இந்த புறத்துல இருக்கிறது அகம் என்ற மனதால நாங்கள் என்ற எண்ண தோற்றமும் தொடர்பாக்கணும். இசைவாக்க முடியாது, அந்த 100% மேட்ச் பண்ண முடியாது. தொடர்பா இருந்தாலே ஓகே. அப்ப அந்த மனநோயாளிக்கு என்னன்னு சொன்னா தொடர்பு நடக்கிறே இல்லை. அப்ப பார்த்ததை நிழலை பார்த்து பேய் என்று சொல்ற மாதிரி, இருளை பார்த்து சில வேளை ஒன்றுமே இல்லாம இருக்கிறத இமேஜின் பண்ணுவேன். அதுதான் ஹலுசினேஷன். முதல் சொல்றது இலூஷன். அப்ப இது ரெண்டுக்கும் தமிழ் திறமை தான். அப்ப அதாவது ஒன்றுமே இல்லாதது, nothing to perceive but they are seeing it. அப்ப அகமும் புறமும் ஏதோ விதத்துல குளறுபடியாகின்றது. அப்ப இந்த நான் என்ன மாதிரி எடுக்கிறேன்னு சொன்னா, பிடிச்ச புடிய விடாம இருக்கிறதா ஆணவம். அப்படி என்ற அறிவுணர்வு என்று மேம்படும். அதனுடைய நான் அடிக்கடி சொல்றேன், இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்பா இருக்குங்க. நீங்க தனித்தனியா எடுத்தீங்கன்னு சொன்னா you will never be able to overcome it. அப்ப நீங்கள் இதை இன்னொரு ஆள் சொல்றதை கேட்டு நீங்க அதை வீட்டை கேட்டு எடுக்கணும் வேண்டிய இல்லை, போய் ஆராய்ந்து இல்லை எனக்கு தெரிஞ்சது போதும் என்று சொன்னால் அங்கதான் ஆணவம். அப்ப இந்த மாய இருள் என்று சொல்றது வாட் இஸ் இட்? ஒரு மாயன்றது புறத்தே இருக்கிறன்னு சைவ சமயம் சொல்லலாம். உளவியல் என்ன சொல்லணும்னு சொன்னா, ஒரு விஷயத்தை நீங்க சொன்னீங்க பொய்யே மெய்யான பொய்ன்றதுக்கே ஒரு பொய் என்று சொன்னா இங்க டெலிபரேட்டியா சொல்றீங்க. தெரிஞ்சு கொண்டு சொல்றதான் பொய். தெரியாம சொன்னா அது பொய் இல்லை, அது அறியாம தான். அப்ப அதுலயே தவறண்டு இல்லை. பொய் என்று நாங்க சொல்றது அப்படிதான். you know it is wrong but you are deliberately telling it. தெரியாம சொன்னா அது பொய் என்று சொல்ல முடியாது, அறியாம சொல்றேன். அப்ப அந்த விதத்துல நாங்கள் உங்களை ஒரு ஆள் ஒரு இமிட்டேஷன் வாட்ச விற்கிறார், சரியா? நீங்கள் அது ஒரு இமிட்டேஷனா இருக்கலாம்னு சொன்னா அது மாய இல்லை. இல்லோ இல்லோ இது நிஜம்தான் ஜெனுவின் என்று சொன்னா அதுதான் மாய. அப்ப அங்க அறிவன் ஒன்றுமே இல்லை, அறியாம. அப்ப அதாவது இந்த வாட்ச் தர்றார், மேபி ஐ கோ அண்ட் வெரிஃபை இட் என்று போட்டு டிசைட் பண்ணினால் அறிவுணர்வை மேம்படுத்துவீர்கள். நான் நிறைய பேர் கை வச்சிருக்க நான் நிப்பாட்டுறேன். இன்னொரு பகுதி இருக்கோ தெரியல. நான் என்ன எளிமையா தான் ஃபாலோ பண்றேன். என்னோட எனக்கு ஒரு குழப்பம் இல்லை. நிறைய பேர் நினைக்கிறேன் எனக்கு குழப்பம் உண்டு. கன்ஃபியூஸ்ட். நான் இந்த சைவ சித்தாந்தத்தில் இருக்கிறதா ஃபாலோ பண்றேன். ஆனா மூன்றையும் சேர்த்து தான் ஃபாலோ பண்றேன், தனித்தனியே ஃபாலோ பண்றேன். இல்லை இது ஆணவம் தனியே, ஆன்மம் தனியே, மாய தனியே. இந்த மாறாதன்மை தான் நான் கேள்வி சொல்றேன். அது உங்களோட பிறவியிலே அமைஞ்சிருக்குது. அப்ப நீங்க அதை கர்மாண்டி எடுக்கலாம். சொல்லுவார் இல்ல, தொட்டில் பழக்கம் சுடுவாடு மட்டும் என்று சொல்லி. நான் இதில் வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறேன். they are not changing. எவ்வளவுதான் தியானம் பண்ணினாலும், பிகாஸ் இதுதான் புடிவாதம். நன்றி. சைவத்துல மிக்க நன்றி. சைவத்துல பொய் என்றால் இல்லை என்றதும் உண்மை என்றால் உள்ளது என்பதுதான் அர்த்தம். சைவம் சொல்லுகின்ற பொய் என்பது உள்ள பொருள், பொய் என்பது இல்லாததோடு உண்மை என்பது உள்ளது. அதுதான் சைவம் சொல்லுகிற பொய்யும் உண்மை. மிக்க நன்றி. எடுக்கலாம், அப்படியும் எடுக்கலாம். நன்றி. நன்றி. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் 9:30 மணிக்கு நிறைவு செய்ய இருக்கிறோம். அதை கருத்தில் கொண்டு சுருக்கமாக கேட்கக்கூடும். நன்றி. அடுத்தது சிவச்சந்திரிகா, டாக்டர் சிவச்சந்திரிகா. வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் அகிலன் மாஸ்டர். மிக அழகாக அகலமானது ஆழமானது கூர்மையானது, அகலமானது கருமனானது எனவும் கூர்மையானது கரமற்றது கருமன் எனவும் மிக அழகாக நெய் என்ற ஒரு பொருளை கொண்டாந்து உதாரணப்படுத்தி அழகாக விளங்கப்படுத்தினீர்கள். எனக்கு நன்றாகவே பிடித்தது. பசுமரத்தாணி போல விளங்கப்படுத்தி விட்டீர்கள். நான் உங்களோட இதுல இருந்து நான் என்ன முடிவுக்கு வரேன்னா, இந்த ஆன்மா அறியும் தன்மை உடையது. ஆனா அந்த அறியும் தன்மை உடைய அறிவை கொண்டு அறிந்து பருமனாகி சிந்தித்து குறைச்சு பிறகு தூள அறிவை கொண்டு ஒன்றுமில்லாமல் பெரும் இறைவனை அடைகிறது. ஆகவே நாங்கள் அந்த பிடித்த குணம் உடையவர்கள், பிடித்த குணத்தை மாத்த முடியாதுன்னு சொல்லி ஆணவம் கண்மம் மாயக்குள்ள உழண்டு தவித்து நிக்கிறோம். அப்ப தியானம் செய்தவால அந்த குணமும் போய் எல்லாம் போய் கருமன் இல்லாமல் எங்களோட அறிவும் இறுதியாக தூளமா அறிவை பெற்று ஒரு அந்த அடையிற அந்த நிறைய நல்ல அழகாக விளங்கப்படுத்தினீர்கள். வாழ்த்துக்கள். உரிவிட மிக சிறப்பு. சூக்குமம் அதிசூக்குமம் அடையணும் என்று நான் இது கேள்விப்பட உங்களோட பேச்சில இருந்தா நிறைய கற்றுக்கொண்டேன். எனக்கு அறிவை அறிவால் அறியும் அறிவை என்று சொல்லி அறிவை நல்லா பூத்தி இருக்கீங்க. சூப்பரா இருக்குது. மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும் பாராட்டுகளும்.
மீண்டும் வாருங்கள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. நன்றி. சிவாமோகன் மாஸ்டர் கதைங்க. அனைவருக்கும் வணக்கம். ஐலனையா, உங்களுக்கு வணக்கமும் நன்றியும் பாராட்டுகளும். பழைய படித்த விடயங்களை மீட்டது மாதிரி ஒரு நினைவு. அதோடு நீங்களும் சொன்னீர்கள், மற்றவர்கள் பேசும்போது சொன்னார்கள், நாங்கள் அறிந்தால் அறியும் ஆன்மா, அறிவித்தால் அறியக்கூடியதுதான் இந்த ஆன்மா. அதனுடைய அறிவுக்கு சில சமயங்கள்ல அறிவிக்கிற விஷயங்கள் விளங்காமல் இருக்கிறபடியாத்தான் அதனால் அறிய முடியாமல் இருக்கின்றது. அப்படியான இடங்கள்ல அது நீங்க இன்னொரு விஷயத்தையும் சொன்ன, நீங்க பிடிவாதமாக இருப்பது பலருக்கு உண்மையாகவே அது ஒரு கைவந்த கலையாகத்தான் இருக்கின்றது. என்னை பொறுத்த வரைக்கும் சில விடயங்கள்ல விட்டு கொடுத்து போறது அந்த தன்மைகள் இல்லை பலரிடம். அது இந்த இதுக்குள்ளதான் அடக்கப்படுகிறது. நரசரையாவும் அதை சொன்னவர். அதுல என்னன்னு சொன்னா, தாங்கள் இப்படித்தான் இருப்போம் என்ற அந்த ஒரு நிலையும் இருக்கிறது. அதனால்தான் அறிவித்தால் சில சமயத்தில் அதனால் அறிய முடியாமல் போவதற்கும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது. நான் ஏற்கனவே எல்லா தத்துவவியல்களையும் உங்களுக்கு தந்து விட்டிருந்தேன். அதிலே ஒரு இயல் தான் இது, நன்றாக புரிந்திருக்கிறது. இவ்வாறு நீங்கள் சிறிய சிறிய பகுதியாக எடுத்து ஒவ்வொரு பகுதியாக நீங்கள் கொண்டு போகும்போது இந்த ஆணவம், கன்மம், மாயை மூன்றும் அழகாக விளங்கும். உண்மையாகவே இந்த ஆணவம் என்பது எங்களுடைய இந்து மதத்திலே கூறப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். அதிலே உமாபதி சிவாச்சாரியார் அதை வடிவாக சொல்லி இருக்கின்றார். நீங்கள் அதை திருவருட்பயன் மூலம் காட்டி சொல்லியிருந்தீர்கள். நன்றி ஐயா. நிறைய பேர் கை போட்டிருக்கிறார்கள். நல்ல அருமையான பேச்சு, அருமையாக விளங்கியது. நன்றி. நன்றி. ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர், நீங்க உள்ளங்களுக்கு இனிய வணக்கம். ஐலன் மாஸ்டர், உங்களோட இது இப்படி நீங்கள் வாயால் சொல்லி எங்களுக்கு எனக்கு உடனே விளங்காது. திருப்பி போய் உங்களோட பதிவை பார்த்தா தான் திருப்பி 2-3 தரம் பார்த்தா தான் விளங்கும். மேலே அறிவுன்றது நாங்கள் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க இயலாது. அறிவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க இயலாது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் தான் ஒவ்வொன்றை படித்து கொண்டு போகிறோம். நாங்கள் அறிவுட உள்ளாக்கல்ன்ட்டு நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க இயலாது. அதை நாங்கள் இப்போவும் ஒவ்வொரு நாளும் படித்து கொண்டே போகணும். மிக்க அருமையான பேச்சு. நான் திரும்ப போய் உங்களோட இதை 2-3 தரம் இது பண்ண வேணும். போன முறையானும் போய் பார்த்தேன் நான். உங்களோட அந்த 3 வித இதுகளும் எல்லாம் திருப்பி பார்த்தேன் நான். இது திருப்பி பார்த்தா தான் எனக்கு கூட விளக்கம் இருக்கும். அருமையான பேச்சு, நன்றி. இது தொடரும் அமிச்சம் பாப்போம். இதுல இன்னும் இருக்கிறது, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது தொடரும் என்றுதான் நினைக்கிறேன். தொடர்ந்தால்தான் நன்றாக இருக்கும். சிறிய பகுதியாக எடுங்கள், அப்ப இன்னும் கூட விளக்கும். போல எங்களுடைய அறிவு வளர்றதுக்கு அனுபவப்படுகிறதுக்காகத்தான் எங்களுக்கு இந்த வாழ்க்கையை தந்திருக்கு. அனுபவம் தான் எங்களுடைய அனுபவம் தான் அதுக்காகத்தான் பிறந்த இருக்கிறோம், அனுபவப்படுவது. ஒவ்வொரு நாளுமே அனுபவத்தாலதான் நாங்க படிச்சு கொண்டு போறோம். எங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லை, ஒருத்தருக்கு முற்றுப்புள்ளி இல்லை. நான் அறிவாளி என்று சொல்ல இயலாது. அனுபவம் தான் அறிவை தரும். மிகவும் நன்றி. நல்ல நன்றி. பஞ்சாச்சரம் மாஸ்டர், நீங்க அதைங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று அறிவு விளக்கம் பற்றி அகிலன் மாஸ்டர் பார்ட் 3 அருமையான விளக்கத்தை கூறியிருந்தார். நான் நன்றியை கூறத்தான் வந்துள்ளேன். எல்லோரும் கூறிவிட்டார்கள். இந்த ஆணவம் பற்றிய விவரம் பசு பாசத்தில் விளங்கப்படுத்தியிருக்கிறது என்பதையும் வடிவாக கூறியிருந்தார். இறுதியில் இந்த ஆன்மாதான் எங்களை ஆட்டுதண்டதையும் கூறி, இந்த ஆன்மாவின் விடயத்திலே ஆன்மா முக்தி அடைகிற நிலையில கூட இறுதியில் சிவபெருமான் தான் இந்த ஆணவத்தை எடுத்து முக்தியை கொடுக்கிறார் என்றது கூறப்பட்டுள்ளது என்றதையும் நான் கூற விரும்புகின்றேன். எப்படியும் ஒரு ஆணவம் இருந்து கொண்டே இருக்கும், பெரிய முனிவர்களுக்கும் இருக்கும். கொஞ்சம் இறுதியில வேற முக்தி கொடுக்க சிவபெருமான் தான் அதை எடுத்து கொடுக்கிறாருன்றதுதான் இருக்கிறது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொன்னது சரி. அதை நான் இங்க சொல்லல. என்னென்றால் இது அங்கால கொஞ்சம் போக வேண்டி இருக்கு. என்னென்றால் உண்மையிலேயே என்னென்றால் அதை இப்ப நீங்க கேட்டதுக்காக சொல்றேன். உண்மையிலேயே என்னவென்றால் எங்களுடைய உயிருக்குள்ள அறிவை தர்றதும் இறைவனுடைய திருவருள் தான். இந்த ஆணவ மலத்தை இயக்குறதும் திருவருள் தான். மாயா மலத்தை இயக்குறதும் திருவருள் தான். கண்ம மலத்தை இயக்குறதும் திருவருள் தான்.
ஆகவே இறைவனுடைய அறிவு தான் மூன்றையும் இயக்குது. ஆகவே இறைவனால தான் இதை செயற்படுத்த முடியும் என்பதுதான் இறுதியான முடிவு. அதை நான் இங்க சொல்ல இல்லை என்றால் குழப்பம் வந்துருக்கின்றதுக்காக. மிக்க நன்றி, நீங்க ஞாபகப்படுத்த. நன்றி நன்றி நன்றி. ராதா மாஸ்டர் கதைங்க. எல்லோருக்கும் வணக்கம். அகிலன் மாஸ்டர், சிறந்த பேச்சு, சிறந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நான் நீங்க சொன்ன அந்த மூன்று பேச்சுகளையும் நல்ல அவதானமா தான் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் அதுல கனவேர் கருத்துகள் சொல்லிட்டு நான் எனக்கு பிடிச்சதை மட்டும் சொல்றேன். எனக்கு பிடிச்சது என்னன்னா, நீங்கள் இந்த சிவபுராணத்துல சொன்ன ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனே அந்த 3 விதமான அறிவையும் சொன்னீங்கள். பிறகு சொன்ன நீங்கள் என்னன்னா, நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே என்று மாணிக்கவாசர் சொன்னதை பற்றியும் சொன்ன நீங்கள். அப்ப அதுல என்ன சொல்லி இருக்கன்னா, அந்த நுணுக்கரிய நுண்ணுணர்வுல தான் நீங்கள் இறைவனை காணலாம் என்று மணிவாசர் சொன்ன மாதிரி தான் நான் அதை எடுத்துக்கொண்டேன். அப்ப நீங்க சொன்ன அந்த நுண் அறிவு வந்து அதிசூக்ஷ்மமான அறிவு. அந்த அறிவுல தான் அன்பும் கருணையும் ஜீவகாருண்யம் எல்லாம் இருக்கு. அறக்கோட்பாடுகள் எல்லாம் அதுல இருந்தான் உதயமாகுதுன்றத நீங்க சொன்னீங்கள். இப்ப நான் ஒரு இல்லறவாசி. அப்ப என்ன பொறுத்தளவுல நான் இந்த ஆணவம், கண்மம், மாயை, அதுகளை பற்றி எனக்கு அவ்வளவு தூரம் நான் அதை பற்றி அவ்வளவு தூரம் கரிசனை கொள்ளையில. என்ன பொறுத்தளவுல நான் இல்லறவாசியா இருக்கும் வரையும் இந்த இருவினை ஒப்பு, சத்தினிபாதம் இருவினை ஒப்ப நான் அக்செப்ட் பண்றேன். நாங்கள் என்னன்னா எங்களோட வாழ்க்கை எப்பவும் எதிரெதிரா நடந்து கொண்டு இருக்குது இல்லையா? இன்பம், துன்பம், பிறப்பு, இறப்பு, அப்படி எல்லாமே எதிரெதிரா நடந்து கொண்டு இருக்குது. ஆனபடியா அந்த 2 எதிர்களையும் ஒரே விதமா பாக்குறதுதான் அந்த இருவினை ஒப்பு என்று நீங்க சொன்னது. அந்த ஓடும் செம்பும் ஒப்பவே நோக்குவார் என்று சொன்ன மாதிரி அதைத்தான் நீங்க இருவினை ஒப்புன்னு சொன்னீங்க. ஆனபடியா எனக்கு நான் இல்லறவாசியா இருக்கபடியா எனக்கு அந்தளவுக்கு என்ற அறிவிருந்து அதை என்னால் அக்செப்ட் பண்ண இயலுமெண்டா. மற்றது வள்ளுவர் சொன்ன அந்த அறக்கோட்பாடுகளோட நாங்கள் எங்களோட சீவியத்தை விட்டு தான தர்மங்களை செய்து நீங்க சொன்ன அந்த நுண்ணறிவோட இருந்தமெண்டா எங்களோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமென்றதுதான் நான் எடுத்துக்கொள்றேன். நீங்க சொன்ன இதுல இருந்து உங்களோட பேச்சுக்கு மிகவும் நன்றி. மற்றது நீங்க சொன்னீங்க அன்பும் மரணும் உடைத்தாயின் பண்பும் பயனும் கிடைக்கும் என்று. ஆனபடியா அதைத்தான் நான் கூட இதுல இருந்து எடுக்கிறேன் ஐயா. தேங்க்யூ அகிலன். நன்றி. நன்றி. வசந்தராஜ் மாஸ்டர் கதைங்க. வசந்தராஜ் மாஸ்டர். அன்பு பதில். மிகவும் நன்றி அகிலன் ஐயா. அதிகாலையில் எங்களுக்கு இன்றைக்கு சிட்னி நேரத்துக்கு நீங்கள் எங்களுக்கு நாங்கள் உயிர்த்த ஞாயிற்கு அந்த சந்தோஷத்திலே வெளிக்கிட்டு போகிற இடத்திலே நீங்கள் என்னுடைய ஆணவத்தையே குறைச்சி விட்டீர்கள். உங்களுடைய பேச்சு எனக்கு எப்பொழுதும் விருப்பமான பேச்சு. கோயிலுக்கு போகும்போது இருந்து கேட்டு கொண்டிருந்தேன். மிகவும் சந்தோஷமா இருந்தது. நீங்கள் பல விஷயங்களை பற்றி கற்றிருந்தீங்கள். அது எங்களுடைய அறிவை பற்றி கற்றது கைமண்ணளவு கல்லாது உலகளவு என்ற ஒரு தத்துவத்தை நான் அதில் ஞாபகப்படுத்தி கொண்டேன். அன்பும் அறனும் உடையதாயும் பண்பும் பயனும் அது என்று அதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டேன். எல்லாத்தையும் மற்றது லவ் யுவர் நெய்பர் அஸ் லவ் யுவர் செல்ஃப் என்று சொல்லி அது முன்றைக்கு உயிர்த்த ஞாயிறு அவர் 10 கற்பனையை 2 கற்பனையில சுருக்கி கொடுத்தார். லவ் யுவர் லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட், வித் ஆல் யுவர் மைண்ட், வித் ஆல் யுவர் ஸ்ட்ரென்த், லவ் யுவர் நெய்பர் அஸ் லவ் யுவர் செல்ஃப் என்று சொல்லி அது முதலாவது தியானத்தை பற்றி, இறைவனை நோக்கி நாங்கள் தியானத்தை பற்றி அதுல முதலாவது வந்தோமே. 2வது பக்கத்தில் இருக்கிறவனை நாங்கள் அன்பு செய்யலை என்று சொன்னா ஒரு பிரயோசனம் இல்லை என்று சொல்லி அது அந்த அன்புக்காகவே தன் உயிரை கொடுத்து எல்லாவற்றையும் அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் அதுக்குள்ளே அடங்கி இருக்கின்றது. அவருடைய நான் உயிர்த்தனார் மட்டும் நான் ஒன்றை மட்டும் சொல்லுகின்றேன். உலகத்திலே நான் 3 பேரை நான் மறப்பதில்லை. ஒன்று ஃபர்ஸ்டா ஜீசஸ் கிரைஸ்ட், அடுத்தது என்ன புத்தர், அடுத்தது வள்ளுவன். இந்த 3 பேரும் என்னோட எனது இதயத்தில் இருக்கின்ற 3 ராசாக்கள். அதுல ஜீசஸை நான் என்றும் மறக்க மாட்டேன் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை வரலாறு மிகவும் சிறப்பான இடத்துல அழகாக சொல்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு நான் எதிர்த்து நிற்கின்றேன், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கின்றேன்.
அந்த பெருமை வந்து இறைவனுக்கு புரியாத ஒன்று. அதாவது நீங்கள் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, பெருமையால ஜெயலலிதா வழங்கியது, அடுத்த பெருமையால இப்ப மஹிந்த ராஜபக்ச கஷ்டப்பட போறேன். அது என்னன்னு சொன்னால், இது ஒரு பெரிய ஒரு நாங்கள் ஆராய்ச்சி வாழுகின்றவர்கள் ஒரு ஆராய்ச்சிக்குரியவர்கள், ஒரு சாட்சிக்குரியவர்கள், வாழ்ந்தவர்கள் ஒரு பாடம். நாங்கள் கற்பனையிலே நாங்கள் எதையும் செய்ய முடியாது. தெய்வம் என்பது கற்பனை இல்லை. அதுக்கு நல்ல உதாரணங்கள்ல ஜீசஸ் கிரைஸ்ட் வடிவா விளங்கப்படுத்திருக்கிறார். 32 புதுமையை செய்திருக்கின்றார். மக்களால் துன்பப்பட்டு உலக மக்களுக்காகவே தனது உயிரை கொடுத்த உலக நாயகர் என்று சொல்லலாம். அவருடைய எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்கு. நான் ரிசர்ச் மாதிரி தான் செய்யறேன். நான் தெய்வம் ஒன்று போட்டு நான் கோயிலுக்குள்ள இருந்து கொண்டு வெளியில இருக்கு. நான் இது ரிசர்ச் மாதிரி தான் ஆரம்பித்து கொண்டிருக்கின்றேன். அவருடைய எல்லாமே இருக்கின்றது. இறைவிலே அந்த சிலுவையில இருந்து தொங்குறாரு. இறைவா, இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள், இவர்கள் மன்னியும் இறைவா என்று சொல்லுகிறார்கள். அழுகிற பொழுது உங்களுக்காக அழாதீர்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லுகிறேன். நான் இந்த பெருமையை பற்றி என்னுடைய தங்காச்சி எடுத்து தம்பியோட பிள்ளையை மறிவண்ணும் போது ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டேன். அவருடைய கேட்ட மறிவாண்டி ஒரு பிள்ளையை பெத்து போட்டு என்னோட கதை என்று சொன்னா, பிள்ளையை பெத்து போட்டு வந்தா தான் நமக்கு தெரியும் எப்படி ஒரு பிள்ளையை வளர்த்து ஒரு அது பேசுற பொழுது அடிக்கிற பொழுது உன்னுடைய ஆங்காரம் குறையுது. நீ அதோட எதிர்த்து சண்டை பிடிக்க மாட்டேன். அதுக்காக தான் நான் சொல்றேன். இப்ப கல்யாணம் கட்டுறாங்களே நான் சொல்றேன், தயவு செய்து ஒரு பிள்ளைகளை பெத்து போட்டு கதையை எங்களோட என்று சொன்னா, அங்கே எல்லாம் வேலை செய்யும். பிள்ளையை வளர்க்கிற பொழுது ஆங்காரம் குறையும், அன்பு வளரும், குடும்ப பற்று இருக்கும், எல்லாம் இருக்கும். அந்த கட்டங்களில் நான் சிலதுகளை இன்றைக்கு அதிகாலையில் இன்றைக்கு உங்களுடைய இதை கேட்டுக்கொண்டு இருந்தேன். மிகவும் சிறப்பாக இருந்தது. இப்படிப்பட்ட இதுகளை கேட்கின்ற பொழுது நாங்கள் மதத்துக்கு அப்பாலே நல்ல அறிவுபூர்வமாக வளரும். அதை நான் உங்களை மதிக்கிறேன். என்ற மதத்துக்குள்ள நின்று நான் எதையும் நான் செய்ய விரும்பவில்லை. மதத்துக்கு வெளியிலே மனித நேயத்தோட சில காரியங்களை செய்ய விரும்புகின்றேன். அது ஜீசஸை பார்க்கின்ற பொழுது பெரிய அற்புதங்கள் அவற்றை வாழ்க்கை. ஆலயத்தை இடியுங்கள், நான் 3 நாளே கட்டி காட்டுவேன் என்று சொன்னவர். அங்கே எல்லாம் தான தர்மம் யோகம் எல்லாம் அதுக்குள்ள அமைகின்றது. அவருடைய வாழ்க்கையை நாங்கள் ரிசர்ச் பண்ணி பார்க்கிறோம். ஆனால் மதம் மண்ட போர்வையில பார்க்க வேண்டாம், தயவு செய்து. இது என்னுடைய கருத்து என்று சொல்லி நான் மதத்துக்கு வெளியிலே இதை பற்றி சொல்லுகின்றேன். நன்றி, வணக்கம். என்று அதிகாலையில் இந்த ஈஸ்டர் டே எல்லாருக்கும் ஈஸ்டர் வாழ்த்துக்களை தெரிவித்து, அதாவது அண்மையிலே நீங்கள் நியூ இயர் டேயும் கொண்டீங்க, அந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நான் நிகழ்ச்சியில சொல்ல வேணும். ஆனால் டாக்டர் நவரத்ன மாஸ்டர் நீங்க சுருக்கமா சொன்னா நான் அதுக்கு பிறகு அதை முடிச்சு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நன்றி. நன்றி அம்மா. திரும்பவும் அழைத்ததுக்கு நான் திரும்ப கூற வந்தது என்னென்றால், நாம் ஆன்மா உடம்பல்ல என்றதை உணர்ந்தால் நமக்கு இந்த அறிவு வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. இந்த ஆன்மாவை மறைத்திருப்பது மாயை. அந்த மாயையில 3 விதம் இருக்குது. அதுதான் நாங்கள் கடவுள் என்று நினைத்தால் எல்லாரிலேயும் கடவுள் இருக்கிறார். அந்த கடவுளை வெளிப்படுத்துவதற்கு இந்த ஆன்மா தூய்மை அடைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி. நாளைய நிகழ்ச்சி நிரல் பற்றி சுருக்கமாக கூறுகிறேன். நாளை காலை வழக்கம் போல 8:45 மணிக்கு இசைத்தியானம் நடைபெறும். 9 மணிக்கு ப்ரொஃபசர் கௌரி ராஜ் மாஸ்டர் பேச இருக்கும் தலைப்பு திருவள்ளுவர் காட்டும் அறநெறிகள். 10 மணிக்கு இன்டென்ஸ் மெடிடேஷன் தொடர்ச்சி நிகழ்ச்சியாக கிரிஜா ராஜன் மாஸ்டரும் SK ராஜன் மாஸ்டரும் இணைந்து ஓஷோவின் போதனைகள் என்ற பகுதி தொடர்ச்சியாக செய்கிறார்கள். அருமையான தலைப்பில் பேச உள்ளார்கள். 8 மணிக்கு ஜேம்ஸ் அல்சன் மாஸ்டர் என்னும் ஒரு அருமையான தலைப்பு, காண்கின்றவனும் காணாதவனுமான இறைவன். அனைவரும் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து மகிழுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். மிக்க நன்றி. இப்பொழுது இன்றைக்கு ஜெகநாதன் மாஸ்டர் நிகழ்ச்சி இல்லை, ஆனால் தந்த நிகழ்ச்சி நேரம் 9:30 முடிக்கணும் என்று உஷாராக நிற்பார். இன்றைக்கு 9:30 பாஸ் பண்ணிடுது. எனவே சுருக்கமா கதைக்கிறோம்னா கதைச்சு கொடுங்க. அன்மியூட் பண்ணுங்க. தான் சொல்ல போறேன். என்னண்டா, ஆத்மாவை சுத்தப்படுத்துறது அச்சீவபிள். இந்த மாயை நீங்க விலகி தெளிவு அடைஞ்சாலே அறிவு மேம்படும். அப்ப ஆத்மாவை சுத்தப்படுத்தி தான் அறிவு மேம்படுத்துறேன்னு இது இப்படி சொல்றவங்களுக்கு இப்படி சுத்துற மாதிரி இருக்கு. விலகினா தெளிவு அடைஞ்சா அறிவு தானே பாடல வந்துடும். நன்றி. 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 நாங்கள் இத்துடன் மிக்க நன்றி. ஐலண்ட் மாஸ்டர் எல்லாரும் அருமையான கருத்து கூறிவிட்டார்கள். அருமையான நிகழ்ச்சி. நான் இப்ப பல விடயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனபடியா நான் பல கருத்துக்கள் சொல்ல வர இல்லை, லேர்ன் பண்ணி கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான் சொல்லக்கூடியது. மிக்க நன்றி. அனைத்து மாஸ்டர்ஸுக்கும் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து
இப்ப நேரடியாக வந்து பலர் உதவி செய்கிறார்கள், மறைமுகமாக இருந்து பல மாஸ்டர்ஸ் உதவிகள் செய்கிறார்கள். அனைத்து மாஸ்டர்ஸுக்கும் மிக்க நன்றி. அதை முக்கியமாக நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். மிக்க நன்றி. இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நாளை காலை 8:45க்கு அனைவரையும் சந்திப்போம். நன்றி. மிக்க நன்றி. தேங்க்யூ